ஆப்பிரிக்காவில் கடற்கொள்ளையர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த 2 பேர் உட்பட 7 பேரை கடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த லட்சுமண பிரதீப் முருகன் தனியார் கப்பல் நிறுவனத்தில் அதிகாரியாக பணியாற்றி வந்தார். கரூரைச் சேர்ந்த சதீஷ்குமார் செல்வராஜ், பீகாரைச் சேர்ந்த சந்தீப் குமார் சிங், கேரளாவைச் சேர்ந்த ரவீந்திரன், ருமேனியாவைச் சேர்ந்த 3 பேர் உள்ளிட்ட குழுவினரும் அவருடன் இருந்தனர். மார்ச் 17 அன்று மத்திய ஆப்பிரிக்காவில் வடகிழக்கு சாண்டோ அந்தோனியா பிரின்ஸ் அருகே 40 கடல் மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த போது ஆயுதங்கள் கொண்ட கடற்கொள்ளையர்கள் கப்பலை முற்றுகையிட்டனர். தாக்குதல் ஏற்பட்டதை கவனித்த லட்சுமண பிரதீப் முருகன் உள்ளிட்டோர் உடனே எச்சரிக்கை மணியை ஒலிக்க வைத்தனர். ஆனால் கொள்ளையர்கள் அவர்கள் மீது பயங்கர ஆயுதங்களுடன் தாக்குதலை நடத்தி அனைவரையும் கட்டுப்படுத்தினர். பின்னர் 7 பேரை பிணை கைதிகளாக கொண்டு சென்றனர். இந்த தகவல் மார்ச் 18 அன்று லட்சுமண பிரதீப் முருகனின் குடும்பத்தினருக்கு கப்பல் நிறுவனம் மூலம் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு எந்த தகவலும் குடும்பத்தினருக்கு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் லட்சுமண பிரதீப் முருகனின் சகோதரர் ராம் பிரவீன் மீட்பு நடவடிக்கைகள் பற்றிய எந்த உறுதியும் இல்லை. மத்திய அரசு உடனடியாக செயல்பட்டு பிணை கைதிகளாக உள்ள அனைவரையும் பாதுகாப்பாக மீட்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்.